மீது ரஹ்மத் இறங்காது என்றார்கள். அதில் ஒரே ஒரு நபர் குடும்பத்தை துண்டித்தவர் இருந்தால் கூட அந்த கூட்டத்தினருக்கே ரஹ்மத் இறங்காது என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தன் அரபாவுடைய கடைசி உபதேசத்தில் கூட ஒரு நபரின் இதயத்தில் இருக்கிற சிறிய அழுக்காரை தூக்கி வீசி எறிந்து அவரை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி விட்டு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற பொழுது 14 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் தௌஹீத் ஜமாத் என்ற பெயரில் நடமாடக்கூடிய ஒருவர், தன்னை தலைவர் என்று சொல்லக்கூடியவர், தான் உலகத்திலே அதிகமாக ஹதீஸை பயிற்றுவிக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர், தான் உலகத்திலேயே நேரடி சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சஹாபாக்களை கூட அல்லாஹ்வுடைய ரசூல் இதயத்தை பரிசுத்தப்படுத்தலையே அப்படின்னு சொல்லி நிறுத்தினா பரவாயில்லை, அதுக்கு ஒரு ஆயத்து ஓதுறார். எல்லாவற்றிற்கும் ஆயத்து, அதுக்கு ஒரு ஆயத்து. என்ன ஆயத்துன்னு பார்த்தா யாசீன்ல இருந்து ஒரு ஆயத்தை எடுத்திருக்கிறார். வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். எத்துவைக்கு தான் என் கடமை, உங்க மனசை எல்லாம் பரிசுத்தப்படுத்த முடியாது. வமா அலைனா, நம்மீது இல்லை, இல்லல் பலாகுல் முபீன், எத்தி வைப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அருமையான சகோதரர்களே, யாசீன் ஓத தெரிந்தவர்களே, அந்த ஆயத்து யார் சம்பந்தமான ஆயத்து? வன் காபிர்கள் சம்பந்தமான ஆயத்து. அபூ ஜஹில், உத்துபா, உத்தைபா, ஷைபா இது போன்ற கொடுங்கோலர்களை சுட்டிக்காட்டுவதற்காக அல்லாஹ் முன்னால் உள்ள வரலாறுகளை சொல்லி, யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு நீங்கள் எத்தி வைக்க முனைகிறீர்கள், ஆனால் இவர்கள் திருந்துவது போன்று தெரியவில்லை, நீங்கள் மனவேதனைப்படாதீர்கள் யா ரசூலல்லாஹ், காபிர்கள் திருந்த மாட்டார்கள், நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்களா? நீங்கள் அவர்களுக்கு உங்கள் ரிசாலத்தை, நுபுவத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டீர்களா? அது உங்களுக்கு பணி முடிந்து விட்டது என்று அல்லாஹ் காபிர்கள் சம்பந்தமாக சொல்லுகிற ஆயத்தை தனக்கும் தன் கூட்டத்திற்கும் பயன்படுத்துகிறார் என்றால் இவங்க யாரப்போ? நாம சொல்ல வேண்டியதில்லை, அவங்களே தனக்குத்தானாக சொல்கிறார்கள். அல்லாஹ் முஸ்லிம்களை என்ன சொல்கிறான்? முஸ்லிம்களுக்கு ஒரு நபியை அனுப்பினேன், அந்த நபி இதயத்தை பரிசுத்தப்படுத்துவார், குர்ஆனை ஓதி காட்டுவார், ஹிக்மத் என்னும் ஞானத்தை பயிற்றுவிப்பார் என்று அந்த நபியை சொல்லி அந்த நபி வந்த பணியை பரிசுத்தப்படுத்தினார்கள், பரிபூர்ணப்படுத்தினார்கள் என்று சொல்லி பக்குவப்பட்ட சஹாபாக்களை பற்றி ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு என்று சொன்னதற்கு பின்னால் கடைக்கோடியில் ஒருவர் வந்து காபிருக்கு இறங்கிய ஆயத்தை எடுத்து அப்படியெல்லாம் பக்குவப்படுத்த முடியாதுன்னு சொன்னா நீங்க யாரு? நாங்க சொல்கிறோம், இன்றைக்கும் பக்குவப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீகை தருவானா? இன்றைக்கும் பக்குவப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் ஒரு நாள் மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். இப்படி முகத்தை திருப்பி விட்டார்கள். உடனே கனவிலேயே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் முகத்தை திருப்புகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்த பதில் என்ன? அருமை தோழரே, நோன்பு வைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய மனைவியை தொடுவது, அவர்களை முத்தமிடுவது என்பது அனுமதிக்கப்பட்டதுதான், நான் விரும்பவில்லை, நீங்கள் இன்றைய தினம் அதை செய்தீர்கள், எனவே நான் முகத்தை திருப்புகிறேன். வஃபாத்திற்கு பின்னால் பக்குவப்படுத்தினார்களா இல்லையா? பக்குவப்படுத்தினார்கள், பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட இந்த உம்மத்தினுடைய செய்தி எனக்கு எடுத்து காட்டப்படும். இந்த உம்மத்தினுடைய செய்தி எனக்கு எடுத்து காட்டப்படும். இதை நாம மட்டும் சொல்லல, அவர்களே சொல்கிறார்கள்.
சலவாத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சலவாத்தையும் உம்மத்தினுடைய செய்திகளையும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. நல்லதாக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன், நீங்கள் செய்கிற செயல் கெட்டதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வேன் என்கிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அருமையானவர்களே, நினைத்து பாருங்கள், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் முஹம்மது இப்னு சீரின் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர், இந்த உம்மத்தினுடைய யூசுப் நபி என்பார்கள். இந்த உம்மத்தினுடைய யூசுப் நபி, கனவுலகின் தந்தை. உங்களுக்கும் நான் சொல்வேன், ஏதாவது ஒரு கஷ்டமான கனவு கண்டால் யாரிடத்திலும் போய் சொல்லி அழாதீர்கள். கஷ்டமான கனவு கண்டீங்களா, இடது பக்கமாக 7 தடவை இப்படி எச்சி துப்புங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுங்கள். ஓதிவிட்டு படுங்கள். காலையிலும் அதே சிந்தனையாக இருந்தால் ஒரு சதக்கா எடுத்து குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்து, இந்த கனவை போன்ற ஏதாவது கஷ்டம் எனக்கு வராமல் அல்லாஹ் நீ பாதுகாத்து விடுவாயாக என்று நீங்கள் துஆ செய்யுங்களே தவிர, சம்பந்தமில்லாத ஆள்கிட்ட எல்லாம் போய் நான் இப்படி கனவு கண்டேன் என்று சொன்னால், இப்படியாப்பா கண்டா நீ நாசமா போனான்னு சொல்லிடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு தகுதியானவர்கள் முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நம்ம ஒரு ஃபாத்திஹா ஓதலாம். ரொம்ப கஷ்டமான கனவு கண்டா இதுக்கு நல்ல ஒரு விளக்கம் தாருங்கள் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஃபாத்திஹா ஓதி முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஃபாத்திஹா ஓதி துஆ செய்யலாம். முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு நபர் வருகிறார். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னால், நீண்ட காலத்திற்கு பின்னால் ஒரு சகோதரர் வருகிறார். வந்து சொல்கிறார், முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் ஒரு கனவு பார்த்தேன், சந்தோஷமான கனவு. கண்மணி மக்கத்து மாமலர், நம் இதய நாயகர், முஸ்லிம்களின் இதய துடிப்பு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் பார்த்தேன். ஆனா கொஞ்சம் வேதனை என்னன்னா, என்னுடைய காலை கொண்டு கண்மணி நாயகத்தின் முகத்தை நான் மிதிப்பதை போல கனவு காணுகிறேன்.